அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோல வயிறு புண்ணு gastric ulcer ஏன் வருது, வந்தா என்ன அறிகுறி அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல அல்சர் உள்ளவங்க என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது இதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி காஃபி டீ அதிகமாக எடுத்துக்கிறவங்க அதை ஸ்டாப் பண்ணணும். ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் லேட் நைட்டு சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். காரம் புளிப்பு குறைச்சிக்கணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். காலையில எந்திரிச்சோன்னா என்ன குடிக்கணும்? அல்சர் உள்ளவங்க காஃபி டீ கண்டிப்பா குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப ஏதாவது ஒண்ணு குடிக்கணும்னு நீங்க நினைப்பீங்கல்ல. காலையில எந்திரிச்சோன்னு நம்ம சேனல்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour கேப் விட்டுட்டு ஒரு வாக்கிங் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவீங்கல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எம்டி ஸ்டமக்ல முட்டைக்கோஸ் ஜூஸ் குடிங்க. இந்த முட்டைக்கோஸ் ஜூஸ் நான்லாம் சின்ன வயசுல முட்டைக்கோஸ் பொரியல்னாலே தெரிச்சு ஓடிடுவேன். எனக்கு சுத்தமா பிடிக்காது. முட்டைக்கோஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு விசேஷ இடத்துல போடுவாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஏன்னா பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் அரைஞ்சோம்னா அந்த குவான்டிட்டி அப்படியே இருக்கும், ரொம்ப இருக்கும். மற்ற பொரியல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு குறைஞ்சிரும். பட் முட்டைக்கோஸ் அப்படியே இருக்கும். அதனால என்ன, நிறைய ஹோட்டல்ஸ்ல அதான் போடுவாங்க, விசேஷ வீடுகள்ல அதை நிறைய போடுவாங்க. இதுதான் என்னோட மைண்ட்ல இருந்தது ஃபர்ஸ்ட். ஆனா இப்ப நான் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் முட்டைக்கோஸோட மருத்துவ குணங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு 5 மருத்துவ குணம் உங்களுக்கு சொல்றேன். இதுல ஆந்தோசைனின்ஸ், phytosterols, soluble fibers, அடுத்தது குளுக்கோசினோலேட்ஸ் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட். இதை விட்டமின் யூன்னு சொல்றோம். அப்புறம் விட்டமின் கே. இது எல்லாம், இந்த 5 காம்பனண்ட்டும் இட் வில் டூ மிராக்கிள்ஸ். அதாவது இமேஜின் பண்ணவே முடியல என்னால. இது பாத்தீங்கன்னா இந்த ஆந்தோசைனின்ஸ், இது பர்பிள் கலர்ல ஒரு முட்டைக்கோஸ் இருக்கும் பாத்தீங்களா. நம்ம ஊர்லயே முட்டைக்கோஸ் 2 வெரைட்டி பார்த்திருப்போம். ஒன்னு கிரீனா இருக்கும், இன்னொன்னு ஒரு பர்பிள் கலர்ல இருக்கும். இந்த பர்பிள் கலர்ல உள்ள முட்டைக்கோஸ்ல கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்கை குறைக்குது, ஸ்ட்ரோக் வர ரிஸ்கை குறைக்குது, பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது இந்த பொட்டாசியம். பிபி எதனால அதிகமாகுது? ஏற்கனவே பிபி பத்தி நம்ம சேனல்ல ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன். பிபி பிளட் பிரஷர், ரத்த கொதிப்பு அப்படின்றது சோடியம் அதிகமா இருக்கிறதுனால வர்றது. இந்த சோடியம் தான் மெயின் இந்த பிபி அதிகப்படுத்துறது. இதை போய் கவுண்டர் பண்றதுக்கு பொட்டாசியம் வேணும். ஸோ இந்த பொட்டாசியம் இந்த முட்டைக்கோஸ்ல அதிகமா இருக்கனால பிபி கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது soluble fibers, phytosterols சொன்னேன் பாத்தீங்களா. இது ரெண்டுமே கொலஸ்ட்ரால், அந்த கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதுல உள்ள குளுக்கோசினோலேட்ஸ், விட்டமின் யூ அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா. இதுதான் இந்த ஸ்டமக் அல்சரை கியூர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நல்லா அதை ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி அந்த அல்சரை ஹீல் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சரி, இதுதான் முட்டைக்கோஸோட மருத்துவ குணங்கள். இன்னும் நிறைய இருக்கு, மினரல்ஸ், விட்டமின்ஸ் நிறைய இருக்கு. பட் அதை எல்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. இது 5 பாயிண்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ வேகமா உடல் எடை குறையணும், பிபி கண்ட்ரோலா இருக்கணும், நம்ம ஹார்ட்டையும் பிரெயினையும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டமக் அல்சரோட இருக்கிறவங்க இந்த முட்டைக்கோஸ் ஜூஸை காலையில எம்டி ஸ்டமக்ல எடுத்துக்கோங்க. இதை எப்படி எடுத்துக்கணும்? நான் லெமன் டீ குடிங்க அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு சொல்லியிருந்தேன். உடனே மேடம் இந்த லெமன் டீயை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுல நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நானே பதில் சொல்லிடுறேன். முட்டைக்கோஸ் ஜூஸை நீங்க முட்டைக்கோஸ் வாங்கிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸை விளைக்கிறதுக்கு நிறைய பெஸ்டிசைடு யூஸ் பண்றாங்க. அதனால என்ன பண்ணணும்னா, ஃப்ரெஷ்ஷா இந்த முட்டைக்கோஸ் ஜூஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா அதுல நிறைய பூச்சிகள் இருக்கும், சில இதுல பூச்சி மருந்துகளோட டெபாசிட்ஸ் அப்படியே இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா, நிறைய தண்ணி எடுத்து அதுல லெமன் புழிஞ்சு விட்டு உப்பு இல்ல மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கு அப்புறம் ஃபுல்லா அதை அலசிட்டு நீங்க இதை கட் பண்ணி போட்டும் செய்யலாம், இல்ல அந்த இதழா ஒன்னொன்னா எடுத்து தனித்தனியா இண்டிவிஜுவலாவும் செய்யலாம். 20 நிமிஷம் அதை அப்படியே விட்டுறணும். இல்ல சில பேர் வினிகர் ஊத்தி ஊற வச்சு அதையும் அலசிக்கலாம். நல்லா ஒரு 3 to 4 times இது ஊறினதுக்கு அப்புறம் அலசிடணும். அலசினதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரெஷ்ஷா நம்ம மிக்சியில போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணிட்டு அதை அப்படியே குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 300 ml மார்னிங் எடுத்துக்கலாம். சில பேருக்கு இது குடிச்சா ஒரு ஸ்மெல் வரும், வாடை வரும். டேஸ்ட் பார்த்து குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை குடிக்க முடியாது. நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்காக நான் குடிக்கிறேன்னு நினைச்சு குடிச்சாதான் இதை நீங்க குடிக்க முடியும். ஒரு நாள் முட்டைக்கோஸை மட்டும் அடிச்சு நீங்க குடிக்கலாம். இன்னொரு நாள் முட்டைக்கோஸோட கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கேரட் சேர்த்துக்கலாம். ஏன்னா கேரட்ல ஒரு ஸ்வீட் கண்டென்ட் இருக்கும், அது நல்லா இருக்கும். இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா பீட்ரூட் சேர்த்துக்குங்க. ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி வடிகட்டி அதை சக்கையை தூக்கி போடலாம் கூடாது.
அப்படியே குடிக்கணும். முடிஞ்ச அளவு அப்படியே குடிங்க. ரொம்பவே முடியல அப்படின்னா வடிகட்டி அந்த எசன்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்டை மட்டும் குடிக்க பாருங்க. அடுத்தது இது காலையில. நைட் என்ன பண்ணணும்னா தூங்க போறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க டயட் எடுத்துக்கணும். லேட் நைட்டு சாப்பிட்டு அப்படியே தூங்கக்கூடாது. அப்போ வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரும். இதனால கேஸ்ட்ரோ எசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு இன்னொரு டிசீஸ் இருக்கு, அதுவும் வருது. அடுத்தது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்காக 4 இயர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கோஸ் ஜூஸை அல்சர் உள்ளவங்க மட்டும்தான் குடிக்கணுமா மேம், மற்றவங்க எல்லாம் குடிக்க கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல. இது குடிக்கிறனால கேன்சர்ல இருந்து ஒரு ப்ரிவென்ஷன் கொடுக்குது. அடுத்தது தோல் வந்து நல்லா அழகாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபி கண்ட்ரோல் ஆகுது, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறையுது. இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஆடட் அட்வான்டேஜ் முட்டைக்கோஸ் ஜூஸ் குடிக்கிறனால. அடுத்தது யாரெல்லாம் இதை எடுத்துக்க கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து காய்ட்ரோஜெனிக் பொட்டன்ஷியல் இருக்கிறனால தைராய்டு, ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு இதுக்கெல்லாம் டேப்லெட்ஸ் எடுத்துப்பீங்க பார்த்தீங்களா, அவங்க இதை எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது கீமோதெரப்பி, கேன்சருக்காக கீமோதெரப்பி எடுத்துட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்க எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ல வந்து பிளட் தின்னிங் ஏஜென்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க, அசினோகுமரால் ஏஜென்ட்ஸ். இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் வந்து பிளட்டை வந்து உறைய விடாம தடுக்கிறதுக்காக சில ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க. இந்த 3 பேரும் இந்த கேபேஜ் ஜூஸை எடுத்துக்க வேண்டாம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.